பாண்டிராஜ் பசங்க புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிற இவரு, தொடர்ந்து நெறைய படங்கள் எடுத்து பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நயன்தாரா அண்ட் சிம்புவ திரும்பவும் ஜோடியாக்கி நடிக்க வைக்கிறது அப்படின்னு. அந்த முயற்சியில முதல் கட்டம் தான் இது நம்ம ஆளு அப்படிங்கிற படத்த இவரு எடுத்தது. அதிர்ஷ்டவசமா சிம்புவும், நயன்தாராவும் இந்த படத்துல ஒண்ணா இணைஞ்சாங்க. நடிக்கவும் செஞ்சாங்க. அதனால நம்ம பாண்டிராஜ் இவங்க 2 பேர் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு ரூ. 1,50,00,000 வரைக்கும் வட்டிக்கு பணம் வாங்கி இந்த படத்த புரொடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் படத்துடைய ஷூட்டிங்லாம் நாள் ஆக ஆக பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அல்லாடிட்டு இருந்த நேரத்துல தான் கதை மேல இருக்கிற நம்பிக்கையில சிம்புவும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஆனாரு. ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் சிம்பு நயன்தாரா கூட நடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஷூட்டிங்க்குலாம் வந்துட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஷூட்டிங்க்கு வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் கேரவான்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காராம். என்ன ஏதுன்னே சொல்ல மாட்றாராம். அவர் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாராம். இதனால ரொம்பவே மன கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறாரு பாண்டிராஜ். இதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்த டிராப்பே பண்ணிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி, படத்த நான் டிராப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டி. ராஜேந்திரம் கிட்ட வட்டியும் முதலுமா 1,50,00,000 பணத்த திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பாண்டிராஜ். இதனோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கும்போதே சிம்பு, நயன்தாராவா இது வேண்டாம் கைவிட்டுடு அப்படின்னு ஏகப்பட்ட பேரு ஆரம்பத்துல முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அதனுடைய விளைவா கூட இருக்கலாம் இந்த படம் இப்ப டிராப் அவுட் ஆகுறதுக்கு.